எனக்கு தெரிஞ்சதானே ஏன் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? முக்கு முக்கு புஷ் புஷ் கமான் கமான் சீக்கிரம் சீக்கிரம் ஐயோ விட்டுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சது. எப்படி வேணா உடை கொடுக்கலாம், எப்படி வேணா கர்வமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா அது கண்ணியம் இல்லை. பெண்ணியம் தோற்கும். யாருக்கிட்டையும் நம்ம மரியாதை கூட கேட்கவே கூடாது. அவ எழுந்திருக்க கூடாது. மூங்கில் பச்சை மூங்கில் வச்சு கட்டி திடீர்னு எரியும் நெய்யை ஊற்றி எண்ணெயை ஊற்றி எரிச்சது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூடு பட்டாலே அறிவியோன்றோம். ஒரு பெண்ணா நம்ம விழுக வேண்டும்னா ஆக்குவதும் செய்ய வேண்டும், காத்தலும் செய்ய வேண்டும், அழித்தலும் செய்ய வேண்டும். ஐயோ நான் இப்படிதான் அப்படிதான். நம்ம அன்புக்கு கட்டப்பட்டவங்க, அன்புக்கு தான் கட்டப்பட்டவங்க, வேற மாதிரி வேற மாதிரி தான். நீ என்ன ஜெயிச்சினா ஒரு பெண்ணனால தோற்கடிச்சுன்ற அவ பேர் உனக்கு. ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சேன்னா பெண்கிட்ட தோத்துச்சின்னு அவ பேர் உனக்கு. எந்த பேர் வேணும் முடிவு பண்ணிக்கொண்டாங்க. வந்தனம் திரும்பி போயிட்டு பெண்கள் எந்த நாட்டிலே எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் நன்மை செய்யும் போது அவர்கள் தான் தாயின் சொரூபம். இந்த சின்ன குறிப்பில் என்ன போட்டிருக்காங்க வரவேற்புரை இந்த விழா மடல்னா விழா பேருரை அப்படின்னு போட்டு பெண்களாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமாமா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த விழா பேருரை அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஸ்பீக்கர் வருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. நான் 40 வருஷமா திருவண்ணாமலையில இருக்கேன். அதுக்கு எங்க இருந்தேன்னா பக்கா சென்னை தமிழ், காசிமோடு, திருவொற்றியூர் இப்படி இருந்த பொம்பளை போடுறதாங்க. காத்தால எழுந்திரிச்சதும் பின் வீட்டுல கேட்பாங்க நாஷ்டா துட்டியா அப்படின்வாங்க. துட்டனே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க ஐயோ என்னமா அதுவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிதானே பேசணும். அவங்க பாஷையில பேசினாதான் அவங்க வீட்டு பிள்ளைகளோட நான் விளையாட முடியும்னு சொல்லுவேன். அப்புறம் இங்க திருவண்ணாமலைக்கு இங்க வந்தாக்கா நான் பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்க்குற டாக்டர்மா கிடையாது. நான் இங்க வந்ததே என்னோட பாட்டி, என்ன மகளிர் தினம் பத்தி பேசுறோம். என்னோட பாட்டி ஒரு டெப்டி மேயர் ஆஃப் சென்னை, காமராஜர் கவர்மெண்ட்ல 3 முறை எம்எல்சியா இருந்தவங்க. அவங்க மீட்டிங்லாம் போவாங்க. அதனால தமிழ் வீட்டுல ரொம்ப அழகா இருக்கும். நல்லா பேசுவாங்க, கட்சிக்காரங்களாம் வருவாங்க, நல்லா கேட்க இனிமையா இருக்கும், அதெல்லாம் கேட்கும். ஆனா அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ஊர்ல இருந்து கிராமத்துக்கு போய் நீ சேவை செய்தீங்கன்னா நல்லா இருக்கும், அது மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரஸ்வதி பாண்டுரங்கம்னு பேரு. நீங்க போய் சர்ச் பண்ணினா கொஞ்சம் மெசேஜ்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதுக்காக திரும்ப நான் வந்தேன். இங்க வந்தா தமிழ் எப்படின்னா இது ஒரு மாதிரியான தமிழ். என்ன அப்படின்னா கீரை வாரேன் கீரை அத்தை போய் மலர் கொடுங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்ப அந்த தமிழையும் நான் பேசியாச்சு. அப்புறம் பார்த்தேன் ஒரு நாள் ரொம்ப சீரியஸா யோசிச்சேன், என்ன தமிழ் தான் நம்ம பேசுறோம். ஆனா தமிழ் மேலே எனக்கு ஒரு பற்று, காதல், பாசம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ரோட்டில எதுக்கு வந்தேன்னா எங்க பாட்டி மாதிரி அரசியல் பிடிக்கல, அதுக்காகவே தப்பிச்சு இங்க வந்தேன். ஏன்னா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா சேவை செய்யணும், ஜனங்க கூட இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை எனக்கு. வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. ஆகையினாலதான் அந்த ரோட்டரின்ற உலகளாவிய மாபெரும் தளத்துல மேகராஜ் மாதிரி, எங்க சங்கரப்பா மாதிரி, சாந்தி ராஜன் பாபு அவங்க மாதிரி இது மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளோட நான் உட்கார்ந்து சேவை செய்வோம். மனசு திருப்தியா இருந்தது. கடைசியா இது கம்மிங் பேக் டு தி பாயிண்ட். இன்னொன்னு, என் தமிழை காப்பாத்திக்க முடிஞ்சது. உங்ககிட்ட பேசும்போது தமிழ் செத்து போவாத பத்திரமா இருந்துச்சு. அதனால அதுக்காக தான் பேச்சாளர் ஆனேன். எதுக்கான தமிழை, என் தமிழை காப்பாத்திக்க. உங்க தமிழ் பாவம் தான், எப்படி பேசுவோம் நீங்க ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ என் தமிழை காப்பாற்றுறதுக்காக அதே மாதிரி ரோட்டரியில I won't speak in different states and countries, so I have to talk in English. இங்க திருவண்ணாமலைக்கு அதுக்கு ஒரு அடி வாங்குச்சு. எனக்கு தெரிஞ்சதானே ஏன் லாங்குவேஜ் என்ன தெரியுமா? முக்கு முக்கு புஷ் புஷ் கமான் கமான் சீக்கிரம் சீக்கிரம் ஐயோ விட்டுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஓகேவா? அது வேற லாங்குவேஜ். இப்ப நான் உயிருக்கும் மேலாக, என் அன்னையை விட மேலாக, என் தோழியை விட மேலாக எனக்கு கோபதாபங்கள் வந்தால், ஏக்கம் வந்தால் தனியா உட்காந்து தமிழ் அப்படியே பொழிஞ்சிட்டு இருப்பேன். அப்புறம் மனசு சாக்கிடும். அந்த தமிழை காப்பாற்றுறதுக்காக பேச்சாளர் ஆயிருக்கேன். என்னமோ உங்களுடைய கஷ்டக்காக இன்னைக்கு நான் தான் பேச்சாளர். எனவே புரோட்டோகால் படி மாவட்ட தலைவராக இருக்கின்ற குபேந்திர பாபு அவர்களுக்கும், அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கும், இப்ப அழகா பாடினாங்க, அம்மா வெளியில போயிட்டாங்க. அப்புறம் சுகுமார் சார், வெங்கட்ராமன் சார், அதுக்கப்புறம்
எனக்கு மிகவும் தெரிஞ்ச பெரிய லிஸ்ட் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பேச முடியாது. ரொம்ப தெரிஞ்சவர் இங்கே அப்படின்னு பார்த்தா ஆண்கள்ல எங்களோட சங்கரப்பா மேகராஜ், ரொட்டேரியன்ஸ். சங்கர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் நான். ஒரு மீசியை பத்தி எனக்கு பயம். உங்களுக்குலாம் இருக்கா? அப்படி ஒரு கம்பீரமான கட்டபொம்மன் மீசை வச்சுட்டு என் கூட தலைவரா பணியாச்சுதான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சங்கர் சார் சொல்றாருமா, சரிங்க அப்பா சொல்றாரு, நான் கேட்கிறேன். அந்த மாதிரி இருந்தாலும் மிரட்டுறாரு என்னன்னு தெரியல. அப்படியா மீசை வச்சுட்டே மிரட்டுறாரு. அடுத்து எங்க மேகராஜ் சார், தன்மை அன்பு எல்லாத்துக்கும் ஒண்ணுன்னு அப்படி மேகம் மாதிரி தான் அரசன். அந்த மாதிரியான எங்க சாந்தி மேடம். யார் வேணா ஆண்கள் ஜெயிக்கலாம், ஆணுக்கு பின்னாடி பெண் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பெண்ணுக்கு பின்னாடி முன்னாடிலாம் எனக்கு கான்செப்ட் இல்லை. எங்களுக்குலாம் கவர்னரா ஆனா ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எங்க ட்ரைனிங்னா யூஎஸ்ஏல ட்ரைனிங் கூட்டிட்டு போவாங்க. அந்த செஷன்ல என்னோட டைம்ல இருந்தவங்க 33 கவர்னர் ஒய்ஃபுங்களுக்கும் தனியா ட்ரைனிங் நடக்கும். ஏன்னா ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட ஒரு வருட காலம் இந்த வருடம் முதல் பெண்மணியா எங்களோட சாந்தி ராஜபாபு மேடம் ஆளுமை செய்யறாங்க. உங்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டல். அவங்க வழிபட்டி தான், அவங்களுக்கு கீழே தான் இப்ப நான் இந்த வருஷம் பூரா அவங்க வழிபட்டி நான் நடக்கணும். அதுல ஒரு பெரிய சிஸ்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி முதல் பெண்மணிகளை மட்டும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ப ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு மார்க்ஸ் ஒன்று இருக்கலாம். உங்க கணவர் கவர்னர் ஆக போறார், நீங்க வந்து will you walk before him, will you walk after him, or will you walk with him, what do you prefer அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாரும் விதவிதமா சொன்னாங்க. நான் ஒரே ஒரு பதில் சொன்னேன். எனக்கு அது ஒரு பெரிய ரேட்டிங் பரிசு கைத்தட்டு கிடைச்சது. என்ன தெரியுமா சொன்னேன்? என் கணவரின் கை பிடித்து கொண்டு கூட நடப்பேன், தடுக்கி விழுந்தால் தடுப்பேன், பின்னாடி சார்ந்த சாய்வை எல்லா இடத்துலையும் சப்போர்ட் கொடுப்பேன். முன்னாடி போறது, ஆணுக்கு முன்னாடி போறது, பெண்ணுக்கு பின்னாடி போறது, இதெல்லாம் கான்செப்ட் இல்லைங்க. மகளிர் தினம் நான் மாதவம் செய்ய பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் திறந்தா அது கத்துறது கேட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்ணியம் என்றால் கண்ணியம், ஒத்துக்கிறீங்களா? ஒரு பெண்ணின் மரியாதை எங்கிருக்கிறது? உடுத்தும் உடையிலும், பேசும் பேச்சிலும், மிடுக்கான நடையிலும், நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திறன் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததே ஒரு ஆண்மகன் தான். எப்படி வேணா உடை கொடுக்கலாம், எப்படி வேணா கர்வமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னா அது கண்ணியம் இல்லை. பெண்ணியம் தோற்கும். யாருக்கிட்டையும் நம்ம மரியாதை கொடுத்து கேட்கவே கூடாது. அதுதான் பின்னாடி வரும், தோத்திட்டே வரும். நீங்க நடந்தீங்கன்னா நீங்க பண்ற செயல தான் உங்களுக்கு மரியாதை. அந்த கான்செப்ட் தான் எனக்கு பிடிச்ச கான்செப்ட். அதனால என்ன சொல்றேன்னா, மாதவம் செய்ய பிறந்தோம், எங்களுக்கு எப்படி அநீதி நடக்குது, அப்படி அநீதி நடக்குது மாதிரி கூற கூட்டத்துல நான் போறதில்லை. எதை பார்த்தாலும் நன்மையை முதலில் பார்க்க வேண்டும். அதுவும் நம்ம வயசுல நானே கவர்மெண்ட் சர்வீஸ் போயிருந்தா இந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன். அம்மா பாட மாதிரி பாட்டு படிக்கணும்னு இருப்பேன். எனக்கும் 61 வயசு ஆகுது. அதுக்குதான் அப்பா கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா வயசானவங்களை கூட வாமா கும்பி வச்சுட்டு போ, ஜாலியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச டாக்டரா கூப்பிடுறாங்க, டிப்ஸ் கொடுக்க சொல்ல போறாங்க. ஆனா கமிங் பேக் டு மை டாபிக், ஏன்னா இத மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த டாபிக்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க. நீங்க வந்து பொழுது போல நிறைய கூகுள் சர்ச், யூடியூப் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் அரைச்சுன்னா நேராக போய் சங்கர் மம்மிஸை பிடிச்சிட்டு சண்டை போயிடுவீங்க. அதனால let me be different. நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பெண்கள் தினத்துல பெண்களை பத்தி பேசுறதை விட எனக்கு பிடித்த 3 ஆண்களை பத்தி நான் பேச ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் நான் பேச நினைக்கிற ஆண்மகன் யாருன்னா சத்ரபதி சிவாஜி. அவர் ஒரு ராஜாவே கிடையாது, அவர் அரச பரம்பரையே கிடையாது. ஒரு தளபதி மாதிரி ஒரு கேடர்ல இருந்து வராரு. ஆனா அவரை பற்றி நீங்க வந்து திறந்து பார்த்தீங்கன்னா நிறைய தர்க்கங்கள், பிரதிவாதங்கள், வாதங்கள். அதுல ஒருத்தர் கப்சட்டை போட்டு சொன்னாரு, அவர் பாப்பான வழி கொடுத்தவர் எதெல்லாம் சொல்றாங்க. என்னன்னா சொல்லட்டும், நம்முடைய இந்திய திருநாட்டில் பிரிட்டிஷர்ஸ்க்கு முந்தி காலகாலமா பெண்களையும் குழந்தைகளையும், ஏன் தோற்று போன போரில் தோற்று போன ஆண் மக்களையும் கூட அடிமைகளாக வெளிநாடுகளுக்கு விற்ற காலகட்டம் நிலவியது. எப்ப? சத்ரபதி சிவாஜி பதவி ஏற்கும் போது. அவர் ஒரு அரசர் தான் பெண்களையும் குழந்தைகளையும் நான் உயிரோடு இந்த மண்ணை ஆளும் வரை விற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பட்ட ஆண்மகன்! இட்ஸ் a breaking point. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவ்வளோ ப்ரொடெக்ஷன். அவர் கோவில் கட்டினாரு, எஸ் கோவில் கட்டினாரு. அவுரங்கசீப் போராட்டாரு, முகலாய படைகள் எஸ் பண்ணாரு. இந்துத்துவத்தை நல்லபடி கொண்டு வந்தாரு. இது எல்லாத்தையும் என் கண்கள் அவர் பெருசா தெரியாது. காலகாலமா இருக்கப்பட்டு அவங்களோட ரெவன்யூ வர்றது காசு பெண்ணையும் குழந்தை ஆண்களையும்
தோற்று போன நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கோ போர்த்துகீசியர்களுக்கோ பிரெஞ்சு நாட்டுக்கோ விற்றா காசு. அது வேண்டாம் என்று பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றிய ஒரு பேரரசர் சத்ரபதி சிவாஜி. அடுத்து ஒருத்தர் இந்த சதி பத்தி நிறைய கருத்துக்கள் உண்டு. இந்த இந்து சமுதாயத்துல போட்டு எரிச்சிட்டாங்க. எனக்கு அந்த இதுல கொஞ்சம் கஷ்டம் உண்டு. எதுக்காக சதி வந்துச்சு? ஒரு நாட்டுல தோத்து போயிட்டா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்கள வேற மாதிரி நடத்துவாங்க. அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு சமாதானம் தான். அதை தடுப்பதற்காக எரிந்து சாம்பலாவுமே தவிர அந்நியன் கை அசிங்கப்பட மாட்டோம்னு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த சில மக்கள் என்ன பண்ணுச்சு, புருஷன் செத்தா சதியில தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க. தப்புதான், யார் செய்யலாம் தப்புதான். ஆனா ஒருத்தர் வந்தார், சர் ராஜாராம் மோகன் ராய். அவர் என்ன பண்ணாரு, போராடி போராடி பிரிட்டிஷர்ஸ் கிட்ட சட்டம் போட்டாரு. அந்த பெண்களை என்ன வயசானாலும் சிதையில வச்சு மேலதாளங்கள் அடிச்சு அவ எழுந்திருக்க கூடாது, மூங்கில் பச்சை மூங்கில் வச்சு கட்டி திகு திகு எரியும் நெய்யை ஊத்தி எண்ணெயை ஊத்தி எரிச்சது எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சூடு பட்டாலே அறிவியோன்றோம், கூடவே பேரன் கூட எல்லாம் ஓடி வந்துருது. அப்படியே உயிரோட வச்சா அந்த கொடுமையில் இருந்து இந்திய பெண்களை விடுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய். மிகப்பெரிய ஆத்மா. அவர் எவ்வளவு ஹிஸ்டரிலாம் இருக்கு. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் எது யார்கிட்ட இருக்கு முதல்ல பார்த்து எடுத்துக்கணும். நம்ம கெட்டதே பார்த்தா நமக்கு வாழவே முடியாது. நல்லதை மட்டும் பார்க்கணும். வயசு வேற ஆயிடுச்சுக்கலாம். ஒன்லி சி குட். அடுத்து ஒருத்தர் இருக்கிறார், அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சவர். வீரம் விளைப்பது தாய்மொழி பாலடானார். அச்சமில்லை 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 அச்சம் என்பது இல்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், பச்சை யூனி அணிந்த வேற்படைகள் வந்த போதிலும், பிரிட்டிஷர்ஸோட யூனிஃபார்ம் அது, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்டு வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாயிலிருந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். யார் அது? மகாகவி பாரதியார். முதல்ல எப்படி இருந்தது, பெண்களை வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி இருந்து பெண்களை எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் நடந்தது. ஆனா படிக்க விட்டாங்களா? தோழ கை போட்டு நடந்தாங்களா? செல்லமா பாரதியை கூட்டிட்டு போன மாதிரி இல்ல. அந்த லெவல் கொண்டு வந்தது பாரதியார். இப்படி இந்த 3 ஆண்மக்கள் இருந்தாங்க. நான் I give them a big salute. ஆனா ஒண்ணு நீங்க யோசிக்கணும், அந்த 3 ஆண்மக்களையும் பெத்து வளர்த்தது சத்ரபதி சிவாஜிக்கு ஜிஜாபாய். அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். அடுத்து ராஜாராம் மோகன் ராயோட அம்மை அவங்க தாரிணி, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். மகாகவி பாரதியோட அம்மா பேர் லக்ஷ்மி, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். அப்ப ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், பெண் என்றால் சக்தி. சக்தினா தமிழ் படிக்கலாம். ஆற்றல். ஆற்றலுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உருவாக்குதல். உருவாக்குவது, காப்பது, அழிப்பது, அத்தனையும் மாற்றுவது ஒரு பெண்ணின் கடமை. எங்க உருவாக்கணும், எங்க காக்கணும், எங்க அழிக்கணும், அதுதான் தவத்தின் விளைபயன், அதோட அவுட்கம். ஒரு படிக்கிறோம், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகும், அதான் அவுட்கம். ஒரு பெண்ணா நம்ம எழுத வேண்டும்னா ஆக்குவதும் செய்ய வேண்டும், காத்தலும் செய்ய வேண்டும், அழித்தலும் செய்ய வேண்டும். ஐயோ நான் இப்படிதான் அப்படிதான். நம்ம அன்புக்கு கட்டப்பட்டவங்க, அன்புக்கு தான் கட்டுப்பட்டவங்க, வேற மாதிரியும் வேற மாதிரி தான். நிறைய பேர் அப்படிதானே. ஆகையினால இந்த ஆற்றும் சக்தி எங்க இருக்குதுன்னா பெண்ணுடைய கருப்பையிலிருந்து தான் உருவாகும். அந்த கருவிலை நம் தாங்கி சுமந்து வளர்க்கும் வளர்ப்பு, அதுதான் இப்படி 3 ஆண் மகன்களை கொடுத்திருக்கு. எப்பொழுதுமே நான் சொல்றது பெண் தனி இல்லை, ஆண் தனி இல்லை. 2 பேரும் நம்ம நிக்கிறது எங்க? திருவண்ணாமலையில. எல்லாரும் சொல்லுவாங்க ஆணுக்கு பாதி கொடுத்துட்டாரு, ஏன்னா சிவசக்தி கிரேட் அப்படின்னு. அப்படி இருக்காங்க. 2ம் சேர்ந்து இயங்கினால்தான் ஒண்ணு ஆற்றுப்படும், ஒரு விஷயம் ஆற்றுப்படும். அதை தான் உணர்த்துறார். நீ பெருசா நான் பெருசா கிடையாது. அதனால இந்த மங்கையரை பிறந்து மாதவம் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவேன். எப்ப நம்ம மாதவம் செய்து முடிய முடியும், நம்முடைய கவுண்டர் பார்க்க கையில போட்டு கரெக்டா கொண்டு வரணும். கணவனை கைகோர்க்க வேண்டும், பிள்ளைகளை எடுத்து ஆண்டு வளர்க்க வேண்டும், எல்லாருக்கிட்டையும் சகிப்புத்தன்மை வேண்டும், அன்பினால் ஆள வேண்டும். அப்பதான் மங்கையராய் பிறந்தது, மாதவம் செய்தது. இதுக்கெல்லாம் முழுமையான அர்த்தம். இங்க நிறைய விஷயம் பார்க்கும்போது இது இல்லை அது இல்லை இப்படி அப்படி பேசுறதே. இன்னும் ஒரு 3 எனக்கு வாழ்க்கையில என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண பெண்மணிகளை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுவும் எனக்கு சாந்திமாவை பத்தி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் தெரியாது. அவங்க ஒரு வக்கீல் பார்த்த வனிதாமணி, அவங்க அப்பா வக்கீல். உண்மையிலேயே அந்த வாய் பேசுறது நினைக்கும் போது
ஏன் வக்கீல் அவளே நினைப்பேன். ஆனா ஆதரவு இல்லை என்றாலும் கூட தன் ஆசை கணவர் ராஜன் பாபுவை இன்டர்நேஷனல் ஜேசியில அந்த லெவல் போனார். இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார். அருமையான பேச்சாளர். என்ன மாதிரி ஒரு வீட்டுல சப்போர்ட் கொடுத்து இருந்தா ஒரு ஆண் மகனை அப்படி கொண்டு வர முடியும். ராஜன் பாபு ஜெயிக்கிறவங்க இந்த சாந்தி அம்மாவோட உந்த சக்தி தான். அந்த உந்த சக்தி இல்லைன்னா முடியாது. எனக்கு பிடித்த பெண்மணிகள் அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. நிறைய பேர் வந்து விடுதலை போர் அப்படின்னா பெண் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமி பாய் போயிடுவீங்க. அது புதிய ஒருத்தவங்களுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யாரு? கரெக்ட் தான், நீங்க சொல்லக்கூடாது, நான் அவங்களோட தான் பேச வந்தேன். வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் 1730 அந்த பிறக்குது, 96ல இறக்குது. 66 வயசு. நம்ம மாதிரி தான். அதுதான் அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். அந்த அம்மா வந்து 16 வயசுல கல்யாணம். ஒற்றை பெண். தன் தாய் தந்தைக்கு ஒற்றை பெண். அவங்க அம்மாவும் அப்பாவும் கூட எப்படி வளர்த்துருக்காங்க? வாழ் வீச்சு, போர் வீச்சு, வாய் வீச்சு, அத்தனை லாங்குவேஜஸ். அவங்க முத்து வடுகநாதரை கல்யாணம் பண்றாங்க. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க? காளையார் கோவில்ல சதியினால அவரை கொல்லுறாங்க. கொல்லும் போது அந்த காலத்துல கூட உடன்கட்டை ஏற வாய்ப்பு இருந்தது. She did not rest, tigress. 8 வருஷம் காட்டுக்குள்ள போய் கைதறி ஹெல்ப்பா, அப்புறம் விருப்பாட்சி கொடுத்து அந்த ஹெல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷர்ஸை கோட்டைக்குள்ள போய் சிதைச்சு அழிச்சு தன்னுடைய நாட்டுக்கொடியை ஏற்றாங்க. அதுக்கு உதவியா இருந்தது ஒரு பெண் தான். குயிலி அவளை பத்தி தெரியும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் வந்து தன் நாட்டு மக்களுக்காக இதை பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணியிருக்காங்க நம்ம. ஒண்ணு காப்பது. தன் நாட்டு மக்களை என்ன இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸோட வாழ்க்கை முறை கலாச்சாரம் வேறு, அதில் ஆட்படாமல் இருக்கிறதுக்காக காத்திருக்காங்க. அதே சமயம் பிரிட்டிஷர்ஸ் அழிச்சும் இருக்காங்க. நம்ம ஒரே டைமென்ஷன்ல வாழ முடியாது. பெண்ணா பல பல டைமென்ஷன்ஸ்ல எடுக்கணும். கடைசியா ஒரு குறள் சொல்றேன், அந்த குறள் படி அந்த முடிவு தான் நம்ம எடுக்கணும். அப்ப அந்த வேலு நாச்சியார் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அப்படி ஒரு உத்வேகம் வரும். நம்ம தான் பாட்டிமார் தாத்தாமார் இருக்கோம். நம்ம வந்துட்டு அஃப்கோர்ஸ் நானே என் பையன் கூட பேர பசங்க 3 இருக்கு எனக்கு. பார்த்து கம்மிங் வந்து டமகடம்னு ஆடுற காட்டினாங்க. பட் ஸ்டில் இந்த கதைகள் நல்ல நல்ல கதைகள் சொல்றதுக்கு நம்ம நல்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்றத நம்ம மாதிரி ஒரு வயதானவர்களுக்கு நான் பெரிய வேண்டுகோளாக இருக்கேன். அந்த வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அழிவுன்றது அந்த பிரிட்டிஷ் அழிச்சது அந்த பரிணாமம். அடுத்து நான் பார்க்குற ஒரு பெண்மணி யாருன்னா ராணி அகல்யாபாய். நீங்க படம் பார்த்துருப்பீங்க, பொன்னியின் செல்வன். அந்த கோட்டை காட்டுவாங்க இல்லையா, அது ராணி அகல்யாபாயின் கோட்டை. நாங்கள் போயிருக்கேன். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். அந்த கோட்டைக்கு போகும்பொழுது பார்த்தா இந்த ராணி வந்து அவங்களும் 17th century தான், பிரிட்டிஷர்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி. அப்படிப்பட்ட சமயோஜனம். அவங்களும் வந்து அரச பரம்பரை இல்லை. அவங்களுடைய கணவர் இறக்கும் பொழுது அவங்களும் சதிக்கு போகல. அடுத்த ராணிகள் போனாங்க. கணவர் இருந்தான், ஒரே மகனை இழந்தாச்சு. இருந்தாலும் அந்த அம்மா பண்ண ரிஃபார்ம்ஸ், ஒரு குயின் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி ஆட்சி செய்யணும், அன்பு, அரவணைப்பு, கட்டளை. ஒரு முறை அந்த ராணிக்கு வந்து பேஷ்வாஸ் வந்து அந்த நர்மத கரை கண்ணாடி நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, போருக்கு வா. எப்பயுமே ஒரு பெண்ணு தான் இன்னைக்கு விளக்காரம் தானே. எத்தனை பேர்கிட்ட அவங்க போர் செய்திருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் குதிரையே என்னமோ போயிருக்கு போர் செய்ய. சும்மா ராணியின் வீட்டில் உட்காரல. She led the army. ஒரு பேட்டில் கூட தோத்ததில்லை. இந்த பேஷ்வா ஆர்மி பெருசு. அவங்க என்ன சமயோஜனமா யோசிக்கிறாங்க பாருங்க. நீ வந்து என்ன ஜெயிச்சினா ஒரு பெண்ணை தான் தோற்கடிச்சுன்ற அவ பேர் உனக்கு. ஒருவேளை நான் உன்னை ஜெயிச்சேன்னா பெண்கிட்ட தோத்துச்சின்னு அவ பேர் உனக்கு. எந்த பேர் வேணும் முடிவு பண்ணிக்கொண்டாங்க. வந்தனம் திரும்பி போயிட்டு. இதுதான் பெண்ணோட சமயோஜனம். ரொம்ப அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஆனா ஒண்ணு நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு லேட்டா வந்தியா, லேட்டு வா, நீ சோறு கிடையாது. சமயோஜனம். பேசாதவங்க சோறு இல்லைங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க, சீக்கிரமா கூட்டு வர வீட்டுக்கு லேட் ஆகும். அந்த சமயோஜனம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டை போயிடும். அதே போல அந்த அம்மா அத்தனை கோயில்களை கட்டி இருக்கிறார்கள். போருக்கும் போனாங்க. கோயில்களை முகமதியர்கள் எடுத்த அத்தனை கோயில் போய் புனரமைப்பு செய்தாங்க. காசி கோயில் சத்ரபதி சிவாஜிக்கு அப்புறம் புனரமைப்பு அகல்யாபாய் அம்மா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாலும் எல்லாரும் சிந்திக்காத ஒண்ணு செய்தாங்க. ஒவ்வொரு வீட்லயும் சோறு வேணும், அடுப்பு எரியணும். எல்லா நெசவாளர்களையும் கூப்பிட்டு இந்தியா பூரா இருக்கக்கூடிய நெசவு
தொழில் செய்யற அத்தனை பேரையும் தன்னுடைய அரண்மனை அரசாங்கத்துக்கு வரவழைத்து ஒரு புதிய நெசவு முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மகேஸ்வரி சில்க். இன்னைக்கும் போனீங்கன்னா இருக்கும். அந்த அம்மா அந்த மாதிரி நெசவு தொழிலுக்கு பண்ணி போருக்கு போறோம் செத்து போயிடுவான். வீட்டில் இருக்க பொம்பளைங்க என்ன ஒரு சமயோஜிதம் அதை அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் படிக்கும் போது நம்ம வரும் வாய் வழிய மாதவம் செய்யறோம் பேசுறது இல்லை. நம்ம மாறணும். நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம சுத்தி இருக்க 10 பேர்கிட்டே கொண்டு வந்தோம்னா அந்த மாதவத்தின் பலன் என்ன நமக்கு தெரியும். இன்னொரு பெண்மணி என்ன வேலூர்ல வந்து வந்திருக்கீங்க. ஏன் தமிழ்நாட்டு இந்த பெண்மணிகள் மட்டும் பேசுறேன் நான். ஐடா ஸ்கட்டர். ஏன்னா நான் மருத்துவத்துறையில இருக்கேன். அந்த மாதிரி பிரிட்டிஷ் அவங்க அப்பா கூட சும்மா வந்துச்சு வேலூருக்கு. டெய்லி 2 குணம் கூட்டிட்டு போறாங்க. என்னடா பார்த்துச்சு. அத்தனையும் கர்ப்பிணி பெண்கள். மனசு நொந்து போயிடுச்சு. திரும்பி போய் இங்கிலாந்துக்கு போய் டாக்டர் ஆகி திரும்பி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கி இன்னைக்கு சிஎம்சியா இருக்கு. அந்த இடாஸ்கட்டர். அதாவது பெண்கள் எந்த நாட்டிலே எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் நன்மை செய்யும் போது அவர்கள்தான் தாயின் ஸ்வரூபம். அவர்கள்தான் சாக்ஷாத் அஷ்டலக்ஷ்மி. அவர்கள்தான் சாக்ஷாத் சக்தி ரூபம். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் பெண்கள் தான். இப்படிப்பட்ட பெண்கள்ல இருந்து இந்த கதைகள்ல இருந்தே நம்ம எவ்வளவு கத்துக்கலாம். நிறைய கத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்கு விருப்பப்பட்டேன். அந்த பெண் வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படின்னு நான் மருத்துவ ரீதியா ஒரு காரணம் சொல்ல விருப்பப்பட்டேன். ஏன்னா இந்த காரணம் உங்களுக்கு புத்தகத்துல கிடைக்காது. ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னா ஒரு பெண் கிட்ட இருந்து ஒரே ஒரு கருமுட்டை வரணும். ஒரு ஆண் கிட்ட இருந்து ஒரு விந்தோடு வந்தா போதும். ஆனா இயற்கை எப்படி வச்சிருக்குன்னா மாணிக்க வாசகரோட போற்றி திருத்தாண்டம் படிச்சுன்னா தெரியும். அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, கோடானு கோடி விந்தணுக்களில் இருந்து சுழன்று விழன்று வந்தேன். அதுல ஓரளவா என் அம்மையோட அண்டத்துக்குள்ள புகுந்தேன். அப்புறம் மழலையான புதப்பின, அப்புறம் வாலிபனான, அப்புறம் நானும் சைட் அடிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணேன். கடைசியா உன்னை புரிந்து கொண்டேன். அப்பதே நாயினும் கீழான என்னை ஆட்கொண்டாயேன்னு பாடி முடிப்பார். சிலுத்து போனேன். ஏன்னா இப்பதான் மைக்ரோஸ்கோப்ல எக் எப்படி இருக்குது, ஸ்பெர்ம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அவர் வாழ்ந்த காலத்துல எதை வச்சு என்னத்தை பார்த்தாரு. அதை விட கிரேட் என்ன தெரியுங்களா, அந்த தாய் வயிற்றுல இருந்து அண்டத்துக்குள்ள ஒரு உயிரை போனேன்னு சொல்லிட்டு 3ஆம் மாசம் நான் அபார்ஷன் ஆகல, 5ஆம் மாசம் வந்துட்டு நான் வந்து ரத்த குழந்தை வெளியே வரல, 8ஆம் மாசம் ப்ரீடம் டெலிவரி எனக்கு ஆகல. இதெல்லாம் அவர் சொல்றாருங்க தமிழ்ல. 9ஆம் மாசம் பள்ளிக்கூட நீ இடத்து வெளியே வரல, என்னை காப்பாத்தி நீ கூட்டிட்டு வந்திருக்கேன்றாரு. அப்படின்னு நெஞ்ச பிடிச்சி மொத்த ஆப்ஸ்டெட்டிக்ஸ் எங்க புக்கே அதை சொல்லிட்டாரு. இந்த பாயிண்ட்ல இன்னொன்னு எடுத்து சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் தமிழ்ல பாடியிருக்காங்க. ஒரு அண்டத்துக்குள்ள அந்த உயிரோட போகுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்க வீட்டு பெண்மணி இதெல்லாம் சொல்லணும். தெரியாததுனாலதான் இப்படி போஸ்ட் கொடுக்குறாங்க, இப்படி போடுறாங்க. போஸ்ட்லயே தான் இருக்கு எல்லா கல்யாணமும். கல்யாணத்தின் தாற்பயத்தை இந்த இளைய சமுதாயம் மறந்ததற்கும் அவர்கள் சீரழிவதற்கும் நம்ம தான் காரணம். நம்ம சொல்லி கொடுக்கல. எதுக்கு அக்னியை சுத்தணும், ஏன் எழுதி நம்ம சொல்லி தரல. அந்த ஒரு அண்டத்துக்குள்ள கோடான கோடி அணுக்கள் போகுது. ஆனா ஒரு அணு தான் ஏன் போகுது அப்படின்னா, உள்ள அந்த உயிரணுக்கள் செல்லும் பொழுது நல்ல உயிரணுக்கள் எது என்று கண்டறிந்து கெட்ட உயிரணுக்களை அந்த பெண்ணின் உறுப்பு யோனி அழித்து விடும். அதுக்காக தான் நமக்கு சக்தி பேர். சும்மா கொடுக்கல, திருப்பி இன்னும் மேல முன்னேறி போகும். எது எது ஊனமுற்ற அணுக்கள் குழந்தை பிறந்தால் இறந்து விடும், இல்ல ஊனம் இருக்கும், அதையும் அந்த பெண்ணின் உடம்பு அழித்து விடும். கடைசியா அந்த அண்டத்துக்கிட்ட போகும்போது, முட்டை கிட்ட போகும்போது ஒரு 10-15 தான். அதுலயும் கூட அந்த ஒரு எஃகு, அந்த ஒரு அண்டம் எதை நினைக்கிறதோ அந்த ஒரு உயிரணுவை மட்டுமே ஈர்த்து தனக்குள்ளே செலுத்திக் கொள்ளும். The power to choose the sperm is with woman. நம்ம கிட்ட தான் இருக்கு, எங்கேயுமே இல்லை. நாம தான் நம்ம குழந்தையை நிர்மாணிக்கிறோம், எல்லாத்தையும் நிர்மாணிக்கிறோம். உள்ள ஒரு உயிரோடு போன பிறகு சுத்தி இருக்க உயிரணுக்களை வேண்டாம் வராதே, ஒருவனுக்கு ஒரு தீ, அந்த கான்செப்ட் தான் தமிழர் கலாச்சாரத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுவே ஒரு பெரிய டாபிக். ஏன் நான் லிவிங் டுகெதர், நான் பிஃபோர் மேரேஜ் இப்படி இருப்பேன், அதெல்லாம் வந்துட்டு உடல் சார்ந்த ரீதியா ஒழுக்கம் கெட்டால் நோய் வரும். அதுக்காக தான் ஒருவனுக்கு ஒரு தீ சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு அண்டம் அந்த உயிரிழவை தனக்குள் ஈர்ப்பது யாரால? அந்த பெண்ணுடைய சக்தியால. அதனாலதான் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க.
அதனாலதான் நம்ம ஆற்றல் மிகுந்தவர்கள். ஆகையினால்தான் நமக்கு இவ்வளவு சிறப்பு. நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய திறமை என்ன, நம்மளுடைய என்ன நம்ம செய்ய வேண்டும், வீட்டிற்கு என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும். சமுதாயம் நீங்க அப்படியே நின்று என்ன மாதிரி மைக் பிடிச்சி பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அரசியல் பிடிக்கல, நான் ரோட்டி எடுத்துட்டேன். என் தெருவிலையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி தருவேன், குழந்தைங்க பார்த்து சொல்லி தருவேன். உங்க தெருவில் 10 பேருக்கு ஒரு முன்னோடியா ஒரு பெண்ணு இருக்கணும். பெண் வாயில பொய் வரக்கூடாது, பெண் வாயில கெட்டது வரக்கூடாது, பெண் வாயில தகாதது வரக்கூடாது. பெண் என்றால் கும்பிட வைக்கும் திறன் கூட அவகிட்ட தான் இருக்கணும் இல்லையா? ஆகையினால கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் ஹிஸ்டரி இதெல்லாம் கலந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆகையினால சும்மா நாங்கள் பெண்கள் இப்படி கஷ்டப்படுறோம். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு இருக்கிற தள்ளாடும் தமிழகம் தான், போதையிலே அப்படியே ஆடும் தமிழகம் தான், ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆனால் வீட்டில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் கொடுத்து அதெல்லாம் மாற்றணும். நீங்க ஓய்வூதியம் பெறீங்க, எல்லாம் சரி, அத்தனை பேர் வெளியே வந்து ஓட்டு போடணும் தயவு செய்து. நான் கட்சி சார்ந்தே பேசுகிறேன். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சமுதாய பொறுப்புணர்வோடு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, வயது ஒரு விஷயமே இல்லை. எனக்கு வந்து அப்பா வந்து பக்கத்தில் அவர் ஐயா பேரு குபேந்திர பாபு எனக்கு அமிச்சார். அதை பாருங்க மேடம், நாங்கெல்லாம் பண்ணும்போது டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. சார் இன்னைக்கு டான்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏன் மேடம் அப்படின்னு. இல்லை இன்னைக்கு டான்ஸ் நாங்கள் இது பண்ண கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டான்ஸ் கூட ஆடலாம். நம்மளால வந்து முடியாததுன்னு எதுவும் இல்லை. என்ன முடியுதோ, பிகாஸ் யூஆர் ஆல் ஓல்ட் பீப்புள், வி ஹேவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆனால் முடியுதுன்னு போது செய்யாத இருக்கக்கூடாது, முடியும் போது நடக்காது இருக்கக்கூடாது. நம்ம நமக்கான ஆரோக்கியமான வாழ்க்கையை கண்டிப்பா வாழணும். ஒன்று நமக்காக, இன்னொன்று நமது வீட்டுக்காக, மற்றும் ஒன்று சமுதாயத்துக்காக. 3 பொறுப்புகளையும் இன்றிலிருந்து there is no word called retirement. ஒரு வார்த்தை ஒன்று ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஒன்னே ஒன்று உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், மறப்போம் மன்னிப்போம். பழசு எதுவுமே தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம திரும்பி பார்த்தா நல்லதும் வரும், பின்னாடி கெட்டதும் வரும், அப்படியே ஓடிட்டே இருக்கும். நீங்க எப்ப அந்த ஓட்டத்தை நிறுத்துறீங்களோ நீ ஹெல்தி ஆகிடுவீங்க. சாந்திமா சொன்னாங்க, இது அது 60 வயசுக்கு மேலே அல்ஜிமேஸ் வரும். எனக்கு கணக்கு வராது, அதனால தமிழ் கவிதை படிச்சுக்கிறது. எனக்கும் மறதி வருது. எது வருதோ, தையல் பிடிக்குதா, டான்ஸ் ஆட பிடிக்குதா, பாட்டு பாட பிடிக்குதா, கோயிலுக்கு பிடிக்குதா, உங்களோட டைம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாலியாக இருங்க. நம்ம ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்ம சுமையா மாற மாட்டோம். நம்ம யாருக்கும் சுமையாக இருப்பதற்கு பிறக்கவில்லை, பிறருக்கு சுகத்தை கொடுப்பதற்கு, இன்பத்தை கொடுப்பதற்கு, உதாரணமாக வாழ்வதற்கு பிறப்பெடுத்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கும். அதுல சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு காலையில கிளம்புறேன், என் பேரை வந்தான், ரெட் லிப்ஸ்டிக் எடுத்துன்னு வந்தான். ஆச்சி நீ இது போட மறந்துட்டேன். டே அது ரோட்டரி ட்ரெஸ்ஸிங் தான், நான் இப்போ வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன், இன்னைக்கு நான் லிப்ஸ்டிக் போடணும். இல்லை ஆச்சி நீ போட்டுக்கோ. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுதான் வாழ்க்கை. இந்த வயசுல அந்த குட்டி குட்டி சந்தோஷத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அனுபவிக்க கற்றுக்கணும், சிரிச்சுட்டே இருக்க கற்றுக்கணும். நம்ம எதெல்லாம் நல்லது பண்ணோம், நமக்கு எதெல்லாம் சுகமா இருக்கு அதை தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், 3 ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல உறக்கம், நல்ல உணவு, அப்புறம் கொஞ்சம் உடற்பயிற்சி, இதை வச்சுக்கோங்க. உங்களை கண்ணா வேணா திட்டுனா கூட, ஏன்னா எல்லா வீட்லையும் என்ன சம்பாதிச்ச, என்ன சேர்த்து வச்ச, என்னால் முடிஞ்சது பண்ணப்பான்னு சொல்லிட்டு அங்கே நவுந்து போயிடணும், அவ்வளோதான். நோ ஆர்குமெண்ட்ஸ். ஆர்கியூவே பண்ணக்கூடாது அந்த வயசுல, நமக்கு தேவையே இல்லை, என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும். அறத்திற்கே அன்பு சார் வென்பார் அறியார், மரத்திற்கும் அதே துணை. இந்த பொருளோட தான் நான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா, அறம் செய்யறதுக்கு, அதாவது ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு, தான தர்மங்கள் பண்ணுவதற்கு, ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அன்பு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சமுதாய சீர்கேட்டு கூட எது பிரதான காரணம்னா அன்பு இல்லை. என் குடும்பம் நல்லா இருந்தால் போகிறோம், நான் சுத்தம் செட்டா போகிறோம், நாடு எப்படி கெட்டாலும் போகிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருந்தாலும் போகிறோம், குப்பை நான் வெளியே கொடுப்பேன், நான் உள்ளே இருப்பேன், எதுவுமே நடக்காதுங்க. அந்த அன்புன்ற சங்கிலி கரெக்டாக ஒர்க் ஆகலாம், எதுவும் நடக்காது. ஸோ அறம் செய்யறதுக்கு அன்பு எவ்வளோ முக்கியமோ, மரம் வீரமாக செயல்படுறதுக்கு கூட அதுதான் முக்கியம். வீரமாக செயல்படுறது கூட அதுதான் முக்கியம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, வேலுநாச்சியார் கதை. நாட்டு மக்களுக்கு என்ன வேணும், ஆனால் பிரிட்டிஷர்ஸ் கழிவுதான் அந்த அம்மா. அதுபோல எங்கே எந்த நேரத்தில் நாம் அன்பின் பேராற்றலாக இருக்க வேண்டுமோ, பெண்கள் சார் உங்களெல்லாம் நான் எதுவும் சொல்லலை சார், இங்கே தான் பேசுகிறேன். அன்பு எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் சொன்ன ஆற்றல்,
ஆற்றல், அந்த ஆற்றல் பேராற்றல் அன்பு வழிய 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 இருக்கணும். அறத்திற்கே அன்பு சார்ப என்ப. அறியாதவங்க ஒரு சொல்லிடுவாங்க ஒரே வரியில, அறிஞ்சவங்க மரத்திற்கும் அதே துணை சொல்லுவாங்க. மரம் என்றால் வீரம். வீட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க, அங்க கொண்டாடி புடிச்சு சண்டை போடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தமாஷ் சொல்றேன். உங்க புள்ள சண்டை இருந்தே புள்ளைய திட்டாளி மறுபடியும் நடுவில் பூந்துடாதீங்க. வயசானவங்க அச்சு நோக்கிடுவாங்க, போய் விழுந்துடும். அங்கே அப்ப வீரத்தை காட்டுறது இல்லை, அன்போட என்ன பண்ணணும், அப்புறமா அட்வைஸ் பண்ணணும். இது வீடு சார்ந்தது. வெளியில குடிச்சிட்டு வீடு கிடந்தான், அடிக்கிற முன்னாடி ரோட்ல போட்டு அப்ப 2 பேரை கூட்டிட்டு போய் தடுக்கலாம். அதுவும் மரம். மரம் என்பது வாழேந்தி போர் புரியறது இல்லைங்க. நம்ம நினைக்கிறது ரைட்டுன்னா வெளியே சொல்றதுக்கு பேர் மரம். அந்த மரத்துக்கும் அன்புதான் தேவை. எந்த நேரத்திலும் அன்பை கைவிடக்கூடிய பருவத்தில் நாம் இல்லை. அன்பு அன்பு அன்பு. அந்த அன்பினோடு கூடவே ஆக்குவது, காப்பது, அழிப்பது என்ற பேராற்றலையும் கலந்து இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிக்க பிறந்தோம். சந்தோஷமாக வாழ்வோம். சந்தோஷமாக, வேற மாதிரி சொல்ல மாட்டேன், என்றென்றும் வாழ்வோம் சொல்லி முடிக்கிறேன். என்றைக்கும் வாழ்வோம். ஏன் வாழ்வோம்னா, நம்ம இப்ப வேலுநாச்சியார் மறித்து விட்டார்கள். அகல்யாபாய் இல்லை, ஐடாஸ் கட்டர் இல்லை, ஜிஜாபா இல்லை, தாரிணி தேவி இல்லை, லக்ஷ்மி அம்மா இல்லை. ஆனால் என்றென்றும் வாழ்கிறார்கள் எல்லோர் மனதிலும். ஏனென்றால் you leave a trail. வாழ்ந்ததின் தடத்தை விட்டு செல்ல வேண்டும். வந்தோம் போனோம் இல்லை, நாம் வாழ்ந்த தடம் இங்கே இருக்க வேண்டும். எல்லாமே போயிடும். வாழ்க்கையில் எல்லாம் மரம் போயிடும், மட்டப்படும், எல்லாமே போயிடும். ஒரு மனிதன் செய்த நல்ல செயல்கள் அவன் பரம்பரையில் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அட்லீஸ்ட் உங்க பேரை பற்றியும் நினைப்பாங்க. ஆகையினால இந்த பெண் என்ற பேராற்றல் வாயில் வரக்கூடியதும் செயலில் வெளிப்படக்கூடியதும் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னை விட அனுபவசாலிகள் இருக்கின்றீர்கள். நாம் தீர்மானிக்கலாம். என்றென்றும் அன்பு அன்பு அன்பு, அதோடு கூடிய ஆற்றலுடன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, மனம் நிறைவாக வாழ்வோம். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வோம் வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.